முனிஸ்ரேஷ்டர், தர்மஜர், பிரம்ம ரிஷி, ராஜரிஷி, ஸ்ரீமான் விஸ்வாமித்ரர் வரார் 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 அப்படின்னு ஒன்று. விஸ்வாமித்ரரா? விஸ்வாமித்ர மகரிஷி இங்கே வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறார். ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, நேர தசரதன் எல்லாரையும் கூட்டிட்டு, முனிஜனங்களையும் கூட்டிட்டு, மற்ற ராஜ பரிவாரெலாம் கூட்டின்னு போய் நேராக ஃபுல்லாக அவரை சத்காரம் பண்ணுறார். எப்படின்னா அப்படி பொழியறார் விஸ்வாமித்திரர் மேலே. விஸ்வாமித்திரர் மேலே அப்படியே பொழின்னு பொழிஞ்சு அவரை வெல்கம் பண்ணி, பாதஸ்நானம் பண்ணி, மாலைகள்லாம் போட்டு, அவருடைய புகழாரம் பண்ணி, அப்படியே ரொம்ப இது பண்ணுறார். விஸ்வாமித்திரரும் ஒன்றும் குறையலை, அழகாக கேட்குறார், தசரதா நாட்டில் எக்கானமி எப்படி இருக்கு, நன்னா இருக்கா? அப்புறம் உன்னுடைய எதிரி நாடா நீ நினச்சின்னு இருக்கிறவா உனக்கு அடங்கி உனக்கு கப்பங்கட்டிண்டு இருக்காளா? இப்படி ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்கிறார். அப்புறம் வசிஷ்டரை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கேள், நல்லா இருக்கேளா, என்ன பண்ணுறீள்? அப்புறம் அங்கே யாரெல்லாம் தெரியுமோ ஒவ்வொருத்தரையாக பார்த்து விஸ்வாமித்திரர் சௌலபியமாக ஆனந்தமாக, நம்ம ஜென்ரலாக இந்த டிவிலெலாம் காட்டுவோம் விஸ்வாமித்திரனா அப்படி நடக்கட்டும் அப்படிலாம் இல்லை. வால்மீகி அப்படி எழுதலை. சௌலபியமாக எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் விசாரித்து இது பண்ணி ஒரே இது பண்ணுறார். அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, விஸ்வாமித்திரரை தன்னோட சபைக்கு கூட்டின்னு வர்றார். வெல்கம் பண்ணிவிட்டு சபைக்கு கூட்டின்னு சபையில் எல்லாரும் உட்காந்து விஸ்வாமித்திரரை தன்னோட ஆசனத்தை கொடுத்து உட்காத்தி வைக்கிறார். உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி காலெல்லாம் பிடிச்சி விட்டு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. அதாவது அழகாக அந்த ஸ்லோகம் கிடச்சது, நான் படிச்சுடுறேன். யதா மிருதஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷம் அனுதகே யதா சுதர்சனதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்ய வை பிரணஷ்டஸ்ய யதா லாபோ யதா ஹர்ஷோ மகோதயः ததைவ ஆகமம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே கம் ச தே பரமம் காமம் கரோமி கிம் ஹர்ஷதி அப்படிங்கிற. என்ன சொல்கிறாரு தசரதன் அவருடைய ஆனந்தத்தையும், இதுக்கு பேர் அதிதி சத்காரம்னு பேர். சொல்லாமல் கொல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடக்கூடாதா? சரி உள்ளே வாங்க, வாங்க அப்படின்னா அது மகா பாவம். அது புரியுறதா? இப்போதான் எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சேன், இப்போதான் பாலை வர குத்தினேன், காஃபி வேணுமா உங்களுக்கு? காஃபி வேணுமான்னு கூட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்லிவிடுவோம் நம்ம, இப்போ தான் பாலை வர குத்தினேன், சொல்லுங்க காஃபியா? காஃபி குடிக்கிறல்ல, இல்லை இதுவாக போட்டு கொடுத்துட்டுமா? அது என்னது, தண்ணியிலேயே ஒன்று போட்டு கொடுப்பால, பிளாக் காஃபி போட்டு கொடுக்கட்டுமா, ஒயிட் காஃபி போட்டு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் அதித்தி அக்னிக்கு சமானம். தப்பாக டீல் பண்ணல எரிச்சுரும். இந்த தர்மமெல்லாம் நன்னா தெரிஞ்சவர். அதாவது ஒரு சாதாரண கிரகஸ்தனுக்கே இருக்கக்கூடிய தர்மம் போக இவர் கிரகஸ்தனாகவும் இருக்கார், ராஜாவாகவும் இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர், எல்லா தர்மங்களும் தெரிஞ்சவர். அந்த மாதிரி ரொம்ப சம்மானம் பண்ணிட்டோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதாவது ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம மாற்றுக்கு ஒரு அதித்தி வந்தான்னா அவள் நம்ம மாற்றுக்கு வந்திருக்கா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அவள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இது ரொம்ப நிறைய பேர் இப்போ பண்ணுறதில்ல. நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டோம். சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதாவது அது ஹானஸ்ட்டாக இருக்கலாம். அப்படி நம்ம மைண்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிளேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெலிபரேட்டாக பண்ணலாம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், வந்தது ரொம்ப சந்தோஷம், வாங்க அப்படி சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த சந்தோஷன்ற வேர்டு சொல்கிறச்சேவாவது வந்தது ரொம்ப சந்தோஷம், வாங்க ரொம்ப சந்தோஷம், வாங்க. நமக்கு தெரியும் அந்த நெளிவு சுழிவுலாம் நமக்கு தெரியும். உண்மையாகவே சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே இங்கே தசரதன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் அப்படின்னா, புத்திரனே இல்லாதவனுக்கு புத்திரன் பிறந்தா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ, ரொம்ப பிரியமான வஸ்து தொலைஞ்சு போய் அது கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ,
தண்ணியே பாத்திராத பூமியில் மழை பெழிஞ்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி மகாமுனி நீங்கள் வந்ததை நான் அவ்வளோ சந்தோஷமாக மனசு எனக்கு கேட்குறது, மனசு அவ்வளோ சந்தோஷப்படுறேன்னா அப்படின்னு ஒரே ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் அவருக்கு. ஏன்னா அவருக்கு தசரதா இஸ் ஆல்ரெடி ஃபுல். ஏன்னா ராமன் வந்தாச்சு, ராமனும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருக்கான், நன்னா பண்ணிட்டு இருக்கான். ப்ளஸ் தனக்கு ராமனை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு பிரஜைக்கும் பிடிக்கும். நமக்கு யாரை பிடிக்குமோ, நமக்கு 2 பேரை பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப குதிரை கொம்பு, ரொம்ப கஷ்டம். அது அந்த பட்டவாளுக்கு தான் தெரியும். அதில் தசரதனுக்கு பிரஜைனா உயிர், தசரதுக்கு ராமன்னா உயிர். சரி, அந்த பிரஜை ராமனை எப்படி பார்க்குறா? ராமனை தெய்வமாக பார்க்குறான். அந்த பிரஜை ராமனுக்காக என்ன வேணால் பண்ணுவா போல் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிரஜை. இதுக்கு மேலே தசரதனுக்கு என்ன வேணும்? தன். ஏன்னா தசரதன் தன்னுடைய புத்திரகாமத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறச்சே, ஒன்று எனக்கு புத்திரம் இல்லாதது சோகமாக இருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் இந்த பிரஜையை யார் பார்த்துப்பா, இதே தர்மத்தை யார் எடுத்துன்னு போவா, இந்த இஷ்வாக்கு வம்சத்தினுடைய ஒரு பிரபவம் இருக்கு இல்லையா, அந்த பிரபாவத்தை எடுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் வேணும் எனக்கு அப்படின்னு தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசனாகவும் வைக்கிறார் புத்திரகாமேஷ்டிக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்னால என்னென்னா, நம்ம எப்போ ஃபுல்லாக இருக்கோமோ ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அந்த ஃபுல்னஸில் என்ன சொல்லிட்டாரு, கிம் ச தே பரமம் காமம் கரோமி கிமு ஹர்ஷதி. உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு நான் அதை பூர்த்தி பண்ணிடுறேன். ப்ராமிஸ், நிஜமாக சொல்கிறேன் ப்ராமிஸ், இப்படிலாம் கேட்க மாட்டான் அந்த காலத்தில். நான் வாயில் வார்த்தை வந்துடுத்துனா அது வார்த்தை தான். நம்ம தான் இப்போ பண்ணுவோம், உண்மையாக சொல்கிறியா ப்ராமிஸ் பண்ணு, இங்கே இல்லை உன் ரப்பர் மேலே ப்ராமிஸ், சின்ன வயசில் உன் பென்சில் மேலே ப்ராமிஸ். ஃபைனலாக யார் மேலே ப்ராமிஸ் கேட்போம்? நம்ம மதர் ப்ராமிஸ். அதான் சுப்ரீம் கோர்ட் அது, சரியா? அந்த காலத்தில் ப்ராமிஸ்லாம் கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா, வெரி டாக் இஸ் அ ப்ராமிஸ், வெரி வேர்ட் இஸ் அ ப்ராமிஸ். அந்த மாதிரி ஒரு வம்சம் அது, அந்த மாதிரி வம்சம், அந்த மாதிரி தான் நம்மளுடைய நாடே இருந்தது. இஃப் யூ ஹவ் செட் யூ வில் டூ இட், அந்த மாதிரி. அதனால் அப்புறம் என்ன சொல்கிறாரு, கர்த்தா சாகம் அசேஷேன தெய்வத்தம் ஹி பவான் ராம பவான் மம மம சாயமாப்னோதி மகாநப்யுதயோ த்விஜா தவாகதம் மனுஜா தவாகதமனுஜா கிருத்ஸ்னோ தர்மச்சானுத்தமம் துஜ. அப்படின்னா எல்லாவற்றிலும் சிறந்தவரே எனக்கு நீங்கள் அப்புறம் விஸ்வாமித்திரர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னாக்க, நீ இப்படி பேசுகிறது ஒன்றும் அதிசயமே இல்லை அப்படிங்க. நீ இவ்வளோ சத்காரம் பண்ணுற, என்னை வெல்கம் பண்ணுற, இவ்வளோ தூரம் பேசுகிற, இவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற, இவ்வளோ உத்தமமான வார்த்தைகள்லாம் பேசுறியே, இது அதிசயமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீயே அப்படி, உன் குலம் அப்படி, அப்புறம் என்ன, உன்னுடைய குலகுருவாக விளங்கின்னு இருக்கிறது யார்? வசிஷ்டர். வசிஷ்டர் உனக்கு குலகுருவாக இருந்தால் உன்னுடைய இந்த ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, உன்னுடைய இந்த சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, இதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை, எனக்கு பரம சந்தோஷமாக இருக்குது நீ எப்படி சொன்னது. அதனால் எனக்கு அடுத்தது கேட்குறேன், நான் எனக்கு ஒன்று வேணும், நான் அதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், கேளுங்க சுவாமி, என்ன வேணுமோ கேளுங்க. அதாவது நான் ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணின்னு இருக்கேன்ப்பா. சொல்லுங்க, பணம் வேணுமா? அது இது அவசரப்படாத அப்படிலாம் தசரதன் அவசரப்படல. தசரதன் விஸ்வாமித்திரர் பேசுறச்சே தசரதன் எப்படி கேட்பான் தெரியுமோ, அப்படி வச்சுண்டு பூர்ண ஏகாகிர சித்தத்தோட கேட்குறான். ஏகாகிர சித்தத்தோட விஸ்வாமித்திரர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத அப்படியே மனசில் வாங்கிக்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணின்னு இருக்கேன். அந்த யஜ்ஞத்தில் நிறைய விதமான பிரதிபந்தங்கள் வருது. இன்னொரு 14 யஜ்ஞம் பாக்கி இருக்கு. என்ன ஆயிடுறதான் அப்படின்னா, விரதேது பகுஷா சீர்ணே சமாப்தியாம் ராட்சசாமிவௌ மாரீச்ச சுபாகுஷ்ச வீரியவந்தோ சுசிக்ஷிதோ. மாரீச்சன் சுபாகு அப்படிங்கிற 2 ராட்சசர்களால் ரொம்ப தொல்லையாக இருக்கு. அவள் என்ன பண்ணிடுறா,
அப்படின்னாக்க எலும்பையும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் வந்து எங்களுடைய யஜ்ஞ பூமியில் ஃபுல்லாக போட்டுட்டு போய்டுறா. அப்புறம் ஹிம்சை பண்ணுறா, யஜ்ஞ திரவியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய்டுறா. இந்த மாதிரி நிறைய விஷயம். ததா பூதா ஹி சாச்சாரி சர்யா ந ஷபதஸ்தத்ர முச்சதே ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்ய பராக்கிரமம் காக்கபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி. அப்போ இவன் என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி ராட்சசர்களில் வந்து இது சமாளித்து என்னுடைய யஜ்ஞத்தை சம்பன்னம் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து சத்திய பராக்கிரமமான எல்லாம் மகாவீரனான உன்னுடைய புத்திரனான நரர்களில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமனை எங்கூட அனுப்பு அப்படின்னு. ராமனியா? என்னது ராமன்? என்ன ராமனை கேட்குறீல? அதாவது திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ இப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா தசரதர், இப்போ உங்கள் ஆத்துக்கு ஒருத்தர் வரார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நிறைய பணம் தேவைப்படுறது, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனை வந்து படிக்க வைக்கணும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ப்ளீஸ் எனக்கு உங்ககிட்ட இந்த உதவி வேணும், சொல்லுங்கள் என்ன உதவி வேணுங்களும், உங்களோட அந்த பழைய சைக்கிள் நான் எடுத்துன்னு போட்டுமா அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தோணும் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற தசரதர். என்னது ராமரா? குழந்தை இல்லவன், சின்ன பையன். அம்மா அப்பா கண்ணுக்கு இந்த குழந்தைகளோட பராக்கிரமம் கடைசி மட்டும் தெரியுமா தெரியாதானே தெரியாது. அது இப்போதான் குழந்தை, அது வேற, இப்போதான் குழந்தை, அதுக்குள்ளே கல்யாண வயசாகிடுதா? அப்போ கல்யாணத்தில் கூட ஏம்மா என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு வந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு இல்லை குழந்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தோன்னா குழந்தை, சில பேர் வீட்டில் குழந்தைன்னே கூப்பிட்டுன்னு இருப்பான், அவன் குழந்தையாகவே இருப்பான் அந்த பையன். ராமர் ஆனால் குழந்தைய கிடையாது, ராமர் வந்து இது பண்ணுறது. அதனால அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜ ஏ சே தபசி ஸ்திதः யதி தே தர்மலாபம் து யசஸ்ச பரமம் புவி ஸ்திரம் மிச்சாசி ராஜேந்திர ராமம் மே தாத்துமர்ஹசி. விஸ்வாமித்திரர் சொல்றார், உனக்கு ராமனை பத்தி தெரியாது, எனக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், ராமனுக்கு தெரியும் ராமன் யாருன்னு. ராமனுடைய கீர்த்தி வளரணும், ராமனுடைய யசஸ் வளரணும், ராமன் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ராமனை என்னோட அனுப்பு. என்னாச்சு அவருக்கு? ராமன் மேல அபரிமிதமான லவ் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம் அப்படின்னு தோன்றதுன்னா மனுஷா என்ன ஜென்ரலாக பண்ணுவா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யுக்தியை முன்னாடி வைப்பான், லாஜிக்னு சொல்லுவான். அந்த மாதிரி தசரதர் வந்து லாஜிக்கும் தோற்று போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய இயலாமையை வெளிப்படுத்துவோம். அந்த இயலாமையும் வெளிப்படுத்த வேலையால் என்னாக்கா கெஞ்ச ஆரம்பிப்போம், அதையும் தாண்டி போச்சுன்னா அழ ஆரம்பிச்சிடுவோம். இதுதானே ஒரு விஷயம். இப்போ தசரதர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். விஸ்வாமித்திரரே அண்ணா இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இமே சூரஸ்ச விக்ராந்தாக பிருத்யா மோஸ்திர விசாரதாக மே அஸ்திர விசாரதாக யோக்யா ரக்ஷோ கணயுத்தம் நமே ராமம் நேத்துமர்ஹசி. அவெல்லாம் அஸ்திரசஸ்திரங்கள் கொண்டவா சூரர்கள், வீரர்கள். அதனால அங்கே ராமனை நான் அனுப்புறதுக்கு நான் அருகசி. ராமன் அங்கே உபயோகப்பட மாட்டான் சுவாமி, ராமன் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. எப்படி லாஜிக் நல்லா இருக்குல்ல? அப்பா பேசுகிற பேச்சு யாரை பற்றி? பையனை பற்றி. உங்களுக்கு உதவ மாட்டான் சுவாமி இவன் அப்படி. இப்படி ஒரு 5 இடத்துல சொல்றார். என்னது? ந ராமம் நேத்தும் மருகசி, ந ராமம் நேத்தும் மருகசி, நிர்விக்னா விரதச்சர்யாசா பவிஷ்யதி சுரக்ஷிதாக
அகம் தத்ர கமிஷ்யாமி நராமம் நேதும் அர்ஹசி. நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன். நச்சாசௌ ராட்சசம் யோக்யः கூட்டயுத்தோ ஹி ராட்சசாः விப்ரயுக்தோ ஹி ராமேன முகூர்த்தமபி நோத்சஹே ஜீவித்தும் முனிஷார்தூலம் நராமம் நேதும் அர்ஹசி. அவெல்லாம் கூட்ட யுத்தம் பண்ணக்கூடியவா. என் பையன் நேரு ஸ்ட்ரைட்டாக சொல்லுவான், 1 1s are 1 1 2s are 2. இப்போ நீங்கள் வந்து 4 10s are 10 4s are இப்படி மாற்றி கேட்டால் கூட அவனுக்கு சொல்ல தெரியாது, அவ்வளோ சாமதுவான. அதில் அது இலக்கு, அதுக்கு அம்பு விடுனா கரெக்டாக விடுவான். ஆனால் யுத்தம் அப்படின்னா இன்னி மட்டும் அவன் யுத்தமே பண்ணதில்லை. அட்லீஸ்ட் நான் யுத்தத்துக்கு போகும்போது என் கூட வந்து யுத்தத்தை பார்த்துருக்கேன், பார்த்தது இல்லையே. அதுவும் அவள் நேரடியாக யுத்தம் பண்ணுறவாளா, அவள் எந்த மாதிரி யுத்தம் பண்ணுறவா, கூட்ட யுத்தம் பண்ணுறவா. சம்டைம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃப்ளாண்ட் பண்ணிடுவாவா இல்லையா. அதனால் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. விஸ்வாமித்திரர் அவர் சைடு வாதத்தை சொல்லணும் இல்லையா. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோப்யபாஷத பௌலஸ்த்ய வம்ச பிரபவः ராவணோ நாம ராட்சசः சப்ரஹ்மணா தத்தவரஸ்திரைலோக்கியம் பாததே பிருஷம் மகாபலோ மகாவீர்யோ ராட்சசௌர்பகுபிர்வృతः ஸ்ரூயதே ச மகாராஜ ராவணோ ராட்சசாதிபः சாக்ஷாத் வைஷ்ரவணஸ்ப்ராதா புத்ரோ விஸ்ரவசோ முனே யதா ந கலு யஜ்ஞஸ்ய விக்னகர்த்தா மகாபலः தேன சஞ்சேதிதௌ தௌ து ராட்சசௌ ச மகாபலௌ மாரீச்சஸ்ச சுபாஹுஸ்ச யஜ்ஞவிக்ஞம் கரிஷ்யதः இத்யுக்த முனினா தேன ராஜோவாச முனிம் ததா நஹி சக்னோசி சங்கிராமே ஸ்தாதும் தஸ்ய துராத்மனः. என்ன சொல்கிறாரு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. இவர் ரொம்ப அழகான ஆர்குமெண்ட், இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட். தசரதர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னா, அவனுக்கு யுத்தம்னாலே என்னன்னு தெரியாது, அவனால் யுத்தமே பண்ண முடியாது, கூட்ட யுத்தம் பண்ணணும். விஸ்வாமித்திரர் அதுக்கு எதிர் ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறார் அப்படின்னாக்கா, இதை பாரு தசரதா, நான் சொன்ன மாரீச்சா சுபாகு இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து ஜஸ்ட் நிமித்தம் தான். அவள் யாருக்கு அடியில் ஒர்க் பண்ணுறா அப்படின்னா ராவணன் கிட்ட ஒர்க் பண்ணுறான். அவன் புலஸ்தய குலத்தில் பிறந்தவன். விஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு பிராமணனுக்கு பிறந்த புலஸ்தய குலத்தில் இருக்கக்கூடிய மகாராட்சசன் அவன் அப்படின்னு இன்டைரக்டாக ராவணன் ரொம்ப பலசாலி அப்படின்றார். அப்பேற்பட்ட பலசாலி ராவணனோட கூட இருக்கக்கூடிய இந்த மாரீச்சன் சுபாகு அவளை அடிக்கணும், அதனால தான் ராமனை கேட்குறேன் அப்படிங்கிறார். இவர் வந்து யுத்தமே வந்து சரியாக வராதுங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, யாராலையுமே யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஆப்பனண்ட் இருக்கிறதுனால ராமனை கொடுங்கிறார். யாருக்கு ராமரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு? விஸ்வாமித்திரருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை கேட்டால் தசரதனுக்கு என்ன ஆகும்? 2 கால நேரம் மூர்ச்சி ஆயிட்டாராம், கீழே ஊந்துட்டார். உடனே எல்லாம் என்ன பண்ணுவா, தண்ணிலாம் தெளிச்சு ஐயா எழுந்துருங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறாரு, நான் ராமன் மேலே அப்பரிமிதமான பிரியம் வச்சுருக்கேன், அவனை நான் பிரியணுன்னா எனக்கு கஷ்டம், அந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா. நான் வந்து கடைசியாக என்ன சொல்கிறாருனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நான் ராமம் நேத்தும் அர்ஹசி அப்படிங்கிறார். ராமர் வந்து உதவ மாட்டான்னு சொல்கிறார். அப்புறம் என்ன கடைசியாக என்ன சொல்லிட்டார் தெரியுமோ, கதம் அப்பிய பிராக்கியம் சங்கிராமான கோவிதம் பலம் தே தனயம் பிரம்மன்னு நைவதாசாமி புத்திரகம். நான் ராமனை கொடுக்கல அப்படின்ட்டு நைவதாசியாமி. விஸ்வாமித்திரர் வந்து இப்போ தான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது. இது மட்டும் சாதாரணமாக பேசியிருந்தார். ஒருத்தருடைய கன்சர்ன் அப்படின்னு வரும்போது அந்த கன்சர்ன் அட்ரஸ் பண்ணும். அவர் என்ன கன்சர்ன் சொன்னார், இவனுக்கு யுத்தமே பார்த்ததில்லப்பா, அவனை கூட்டின்னு போறியா அப்படிங்கிறார்.
இவர் அந்த கன்சர்னுக்கு என்ன பதில் சொன்னார்? யுத்தமே பண்ணி ஜெயிக்க முடியாத ஆளுங்க அந்த பக்கம் இருக்காங்கப்பா, அதனால ராமனை கொடுன்னார். ஐயோ, இந்த ராவணன் மாரீச்சன் சுபாவம். இன்ஃபேக்ட் தசரதன் ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தசரதன் என்னாலேயே ராவணனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா ராவணன் வந்து கந்தர்வ யக்ஷ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப பலன் பொருந்தியவன், யமனை வென்றவன், இந்திரனை வென்றவன், எல்லாரையும் அப்சரசுகள்லாம் எல்லாரையும் தன் வசத்தில் வச்சவன். அப்படி இருக்கிறவனால என்னாலே வெண்ண முடியாது, நீங்கள் ராமனை கேட்குறீல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ ராமனை இவர் கூட அமிச்சோன்னா என்ன பயம் இருக்கு? ராமர் அவுட்டு அதானே, அதுதான் ஒரு அப்பாவுக்கு அதானே பயம் இருக்கும், பையன் வீடு திரும்பினா மாட்டானா அப்படின்னு. அதனால உடனே விஸ்வாமித்திரர் கோபமாக எழுந்துட்டு என்ன சொன்னார்னா, எதிதம் தே க்ஷமம் ராஜன் கமிஷ்யாமி யதாகதம். நான் எப்படி வந்தேனோ அப்படியே போயிடுறேன் தசரதா. எப்படி காலி கையேந்திண்டு வந்தேன், ஏந்திய கையோடையே நான் திரும்பி போகிறேன். அசிங்கம் இல்லை தசரதனுக்கு, இஷ்வாக்கு வம்சத்துக்கு அசிங்கம் இல்லை. மித்யா பிரதிஜா காக்குஸ்தா சுகீ பவ சுஹ்ருத விரத அப்படிங்கிறார். நீ வந்து பண்ணது மித்யா பிரதிஜம், பொய் பிரதிஜை கொடுத்துருக்கனே, உன் குடும்பத்தெல்லாம் சேர்த்து நீ சந்தோஷமாக இருக்க கடவாய், நல்லா சந்தோஷமாக இரு, நான் வரேன் அப்படின்னு. அதுதான் இங்கே டோன். சந்தோஷமாக இருன்னு ஆசீர்வாதம் பண்ணல அவர், சந்தோஷமாக நீ உன் குடும்பம் அப்படியே சந்தோஷமாக இருங்கோ, நான் கையை ஏந்திட்டு வந்தேன், கையோடையே நான் போகிறேன் அப்படின்னு அவருடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறேன். உடனே என்னாருது, திரஸ்தரூபம் து விஜ்ஞாய ஜகத் சர்வம் மகான் ரிஷிஹி நிருபிதம் சுவ்ருதோ தீரஹா வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரருடைய கோபம் தெரியும், விஸ்வாமித்திரருடைய கீர்த்தியும் தெரியும், விஸ்வாமித்திரருடைய அறிவு தெரியும், விஸ்வாமித்திரருடைய பராக்கிரமம் தெரியும், விஸ்வாமித்திரருடைய கோபமும் தெரியும் வசிஷ்டருக்கு. வசிஷ்டர் பார்த்தார், ஐயோ இந்த குலத்தை இப்போ நம்ம தான் காப்பாற்றி ஆனும் போல் இருக்குன்னு எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இஷ்வாகூனாம் குலே ஜாதா சாக்ஷாத் தர்ம இவாபரஹா திருத்திமான் சுவ்ருத ஸ்ரீமான் ந தர்ம ஹர்த்துமர்ஹசி. தர்மத்துக்கு ஒரு குலம் இருக்கு அப்படின்னா அந்த குலத்தில் தர்மமா ஒரு உயிர் இருக்குன்னா அது நீதான் தசரதா அப்படிங்கிற. இப்படி இதுதான் ரிஷிகளோடையும் பெரியவாளுடைய விஷயம். என்ன அட்ரஸ் பண்ற, தசரதா அறிவுறுத்தரமா பேசாத, நான் சொல்றத கேளு, நான் ஆத்துக்கு பெரியவன், என் பேச்சை கேளு அப்படிலாம் வசிஷ்டர் சொல்லலை. என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மத்துக்காக ஒரு குலம் இருக்குன்னா அது இஷ்வாக்கு குலம், அந்த குலத்தினுடைய தர்மத்தோடைய உயிர் எதுனா அது நீ தசரதன் அப்படின்ற. அப்படின்னா என்ன, தசரதனுக்கு ஞாபகப்படுத்துறார், நீ தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இருக்க, உன் பையனை காப்பாத்துறதுக்காக இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் சொல்றார், உனக்கு தெரியாது தசரதா, ஏஷோ விக்கிரகவான் தர்மஹா ஏஷ வீரியவதாம் வரஹா ஏஷ வித்யாதிகோ லோகே தபஸ்ச பராயணஹா. ஸ்ரீராமன் யார் தெரியுமா? தர்மத்தினுடைய விக்கிரகம், பராக்கிரமத்தினுடைய விக்கிரகம், வீரத்தினுடைய விக்கிரகம். ஒன்னால பார்க்க முடியல, எனக்கு தெரியும், ஏன் இந்த விஸ்வாமித்திரருக்கு தெரியும், ராமரை பற்றி தெரியும், வசிஷ்டர் அவளுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்துன்னு இருக்கு, மொத்தம் 3 லோகத்திலையும் என்ன நடந்துன்னு இருக்கு, பிரம்மாஜி மீட்டிங்லாம் போட்டிருக்காரு, எல்லாமே தெரியும். இப்போ பிடுங்கிட்டு போகணும் ராமரை, அப்படியே தசரதனுடைய அக்கல்லையே இருந்தாருன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது, அவதார காரியம் ஒன்றுமே நடக்காது. இங்கே பார்த்தல்னாக்க பியூட்டி என்னன்னா, வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகியோடைய பியூட்டி என்ன, எதுக்காக வந்து கேட்குறாரு ராமரை? யஜ்யம், தன்னுடைய 10 நாள் யஜ்யம் பாக்கி இருக்கு, அது சம்பன்னம் ஆகணுங்கிறதுக்காக தான் கேட்குறாரு. அந்த 10 நாள் யஜ்யத்தை பற்றி அப்புறம் பேச்சே கிடையாது. போவார், தாட்டக வதை நடக்கும், அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கிறது இல்லையா, அதோட அப்படியே மித்திலைக்கு போயிடுவா. வால்மீகி நேராக கேமராவை மித்திலாக்கு எடுத்துன்னு போய்டுறாரு. அப்புறம் ராமர் போனாரே, அந்த 10 நாள் யஜ்யம் முடிஞ்சுதா இல்லையான்னு அது பேசுறதுக்கு ஒரு விஷயமா, தாட்டக்கை அடிக்கிறாரு, அந்த 10 நாள் யஜ்யம் பெரிய விஷயம் சொன்ன அப்படி. அப்புறம் வந்து வசிஷ்டர் சொல்கிறாரு, தசரதா நீ யார்கிட்ட பேசின்னு இருக்கன்னு உனக்கு தெரியல, உனக்கு விஸ்வாமித்திரருடைய கீர்த்தி தெரியாது,
கிருஷாஸ்வ பிரஜாபதி. கிருஷாஸ்வ பிரஜாபதி பரம தர்மாத்மாவுடைய புத்திரனாக இருக்கக்கூடியது கௌஷிக மன்னன். அந்த குஷிகானந்தனன் விஸ்வாமித்ரன். அந்த குஷிகானந்தன் விஸ்வாமித்ரன் சும்மா இல்லை, அந்த பிரஜாபதி தக்ஷன் ஒருத்தர் இருந்தார். பிரஜாபதி தக்ஷனுக்கு வந்து 2 சுந்தரமான குமாரிகள், ஜயா அண்ட் சுப்ரபா. புரியுறதா? ஜயா அண்ட் சுப்ரபா. அந்த ஜயா அண்ட் சுப்ரபாக்கு அந்த பிரஜாபதி தக்ஷ என்ன பண்ணார்னா, ஈச் ஒரு பொண்ணுக்கும் வந்து 50 குழந்தைகள் வந்து அவள் பெத்தெடுத்தா. அந்த 50 குழந்தைகளும் வந்து ஒரு சக்தியில் மிகுந்தவாளாக இருந்தா. அந்த 50 குழந்தைகள் பிறந்தா அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவும் இல்லை. அந்த 50 வந்து ஒரு அஸ்திர சக்தியாக சம்பவிச்சிருக்கு. அந்த 2 ஜயா சுப்ரபாக்கு என்ன 50 இருக்கோ அது எல்லாமே வந்து அந்த பிரஜாபதி போகும்போது எல்லாத்தையுமே விஸ்வாமித்திரர் கௌஷிக மன்னன் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார். கௌஷிக மன்னன் வந்து உலகத்திலே சர்வசம்பன்னமான 100 அஸ்திர சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா அது வந்து இப்போ முன்னாடி நிற்கிறாரு அந்த விஸ்வாமித்திரர். 3 லோகத்திலும் யாரும் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது ஒரு சம்பந்தமாக. இவரை விட உனக்கு பெரிய செக்யூரிட்டி தேவையா ராமருக்கு? நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? ராமனை வந்து விஸ்வாமித்திரருக்கு செக்யூரிட்டிக்கு அனுப்புறேன்னு நினைச்சுட்டு இருக்க. அப்புறம் சொல்றார், விஸ்வாமித்திரராலேயே வந்து அவ எல்லாரையும் தம்சம் பண்ண முடியும். ஆனால் விஸ்வாமித்திரர் அந்த தர்மத்தில் இல்லை. அவர் இப்போ பிராமண தர்மத்தை எடுத்துட்டு இருக்கார். அவர் இப்போ முழுக்க பிராமணனாக மாறியாச்சு. இப்போ அவரையே கொன்று போட்டாலும் அவர் திருப்பி கொள்ளக்கூடாது. அதனால் வந்து அது ரொம்ப பெரிய விரதம். என்ன, மற்றவாளுக்காக தம் உயிரை மதிக்காமல் உயிரை கொடுக்கக்கூடியவன் சத்திரியன். தன் உயிர் தனதே இல்லை அப்படின்னு இருக்கிறவன் பிராமணன். இந்த குணத்தில் உயர்ந்தவன் பிராமணன். அப்படி சொன்ன உடனே தசரதனுக்கு ஆசுவாசமாச்சு. அப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ இவரோட அனுப்பு. நீ வந்து விஸ்வாமித்திரனுடைய ராமனை அனுப்புறது வந்து ராமனுடைய ஹையர் எஜுகேஷன். ஐயோ, என் குழந்தை எங்கேயும் போகக்கூடாது, இந்த மெட்ராஸில் இருக்கிற காலேஜ்லேயே படிக்கணும். அப்புறம் வந்து சொந்தக்காரெலாம் சொல்லுவாள், அனுப்புப்பா யூஎஸ்க்கு அனுப்பு, அங்கே படித்தா நிறைய துட்டு வரும் உனக்கு, அங்கேயே தானே பா. இப்போ தான் மனசுக்கு ஏதோ ஆசுவாசம். சரி போயிட்டு வாடா, நீ யூஎஸ் போயிட்டு வாடா. இது நம்ம செல்ஃபிஷாக பண்ணுறது. தசரதன் என்ன பண்ணுறான், ஓ ராமனுக்கு கல்யாணக்காரமாக இருக்கும், ராமனுடைய புகழ் ஏற்கனவே அயோத்தியாவில் இருக்குது, முவ்வுலகத்திலும் ராமனுடைய புகழ் ஓங்கணும்னா இவர் கூட நீ அனுப்பணும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன பேரில் வசிஷ்டரோட விஸ்வாமித்திரரோட ராமரை அனுப்புகிறார். ராமர் கிளம்புறார். உடனே ராமனை கூப்பிட்டு அனுப்பிச்சு ராமன் வந்த உடனே என்ன பண்ணுறார், அப்படியே எமோஷன்லாம் ஆறுதற்கு இல்லையா, எல்லா எமோஷனும் ஆகி உச்சி முகர்றார். உச்சி முகர்றன்னா என்ன, அப்படி அந்த நெத்தி தலையில் அப்படி வந்து அது பண்ணுறது அது இருக்கு இல்லையா, அது ஒரு அப்பா பையன் பொண்ணு அதில் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி அந்த உச்சி முகுந்து அப்படியே வந்து அனுப்புகிறார். பார்த்தா கூடவே லக்ஷ்மணன். இது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமன்ட்டேருந்து லக்ஷ்மணன் பெரிய மாட்டான், பரதன்ட்டேருந்து சத்ருகனன் பெரிய மாட்டான். ஹோல் மகாபாரத காவியமே அப்படிதான், ராமாயண காவியமே அப்படிதான். ராமர்கிட்டேருந்து லக்ஷ்மணன் பிரிஞ்சான் அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு உயிர் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இது ஒன். ஸோ ராமன் கூடவே லக்ஷ்மணனை ராமர் கூட அனுப்புறதுல தசரதனுக்கும் ஒரு கம்ஃபர்ட், லக்ஷ்மணன் கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சலோ அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாலேருந்து கிளம்புறான் வேகமாக. விடு 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 விடு, ஏற்கனவே ஒரு கௌஷிக மன்னன் வேறையா, உடம்பு வந்து சத்திரிய உடம்பு தானே, அதில் வந்து டம் டங்கு 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 டங்குன்னு நடந்து போகிறார். ராமன் கேட்கணுமா, அதே காம்பீரியத்தோட அடுத்தது ராமன் பின்னாடி வந்து இப்படி பார்த்துட்டு அலர்ட்டாக வந்து லக்ஷ்மணன் போகிறான். வால்மீகி எழுதுகிறார், அது எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, ராமர் வந்து ஒரு பக்கம் வில்லு,
இன்னொரு பக்கம் வந்து அந்த வில்லெல்லாம் வைக்கிற அது என்னது, அம்பரா துணி நடுவில் அவருடைய ஃபேஸு. அதே மாதிரி லக்ஷ்மண் அப்படி முன்னாடி ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி போக பின்னாடி 3 தலைகள் கொண்ட சர்ப்பம், 2 சர்ப்பம் பின்னாடியே அப்படி போகிற மாதிரி போகிறதான். அவருடைய வேகத்துக்கு ஈடு கட்டிண்டு அப்படியே கடன்னு அந்த பார்க்கறதுக்கு அந்த காட்சி அற்புதமான காட்சி. அப்படி ஒரு அற்புதமாக போகிறச்சு. அங்கேருந்து எங்கே வரா அப்படின்னாக்க ஒரு 2.5 யோஜனை தூரம் கிளம்பி வரா, நடந்த பொண்ணுன்னு 2.5 யோஜனை தூரம் அப்படியே போயிட்டு அந்த இடத்துல 2.5 யோஜனை தூரம் அப்படின்னா எவ்வளோ, ஒரு யோஜனை எவ்வளோ சொன்னேன் நேற்றுக்கு, 8 மைல். அது தாண்டி சரையோடைய தட்சிணமுகமாக இருக்கக்கூடிய கரைக்கு வரா. வந்த உடனே விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், ராமா லக்ஷ்மணா ஆச்சமன்யம் பண்ணிக்கோங்கோ சரையுல அப்படின்னு சொன்ன உடனே அவள் உடனே சொன்ன பேச்ச உடனே கேட்பாவலாம். ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்டானம் பண்ண உடனே, வா இன்னைக்கு நான் வந்து உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். எடுத்த உடனே டீச்சிங் ஆரம்பம். ஏதாவது விஸ்வாமித்திரர் வந்து எப்படா தசரதர்கிட்டேருந்து ராமரை பிரித்து எடுத்துன்னு வருவோன்னு வெயிட்டிங். ஏன் அப்படின்னா அவ்வளோ அன்பு, அவ்வளோ லவ் ராமர் மேலே. அது எப்படி வெளிப்படுறதுன்னு அழகாக வால்மீகி இன்டைரக்டாக அதை வெளிப்படுத்துறாரு. அப்படியே விஸ்வாமித்திரர் வந்து ராமனை உட்காத்தி வச்சு, வா உனக்கு நான் வந்து முதல்ல என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா பலா அபலா அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லித்தரேன், அந்த வித்தியை நான் சொல்லித்தரேன்